நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் எப்படி திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலோ அதே போல பாஜகவுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா மத்தியில பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் எதிர்த்து தொடர்ச்சியா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மாநில கட்சியா திமுக இருக்காங்க. அதனால இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெல்வதை தாண்டி திமுகவை தோற்கடிப்பதே பிரதான இலக்கா பாஜக செயல்பட்டு இருக்காங்க. இதற்காக 3 விஷயங்களையும் பாஜக தரப்புல இருந்து முன்னெடுக்கப்பட்டது. அதில் முதல் என்ன அப்படின்னா பிரம்மாண்ட கூட்டணியை அமைப்பது, 2வது திமுக கூட்டணியை உடைப்பது, 3வதா திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பணபலத்தின் மூலியமா எதிர்கொள்வது. இதன் அடிப்படையில அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கடந்த ஏப்ரல் மாதமே கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. அதுல பாஜக தரப்புல இருந்து வலியுறுத்தப்பட்டது என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு சட்ட ரீதியான உதவிகளை தாண்டி பண உதவிகளையும் செய்ய தயார்னு சொல்லி பாஜக மேலிடம் ஒப்புக்கொண்டது. இதன் அடிப்படையில் முதல்ல எடப்பாடி அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிறதா. தேமுதிகவுக்கான பெரும் தொகையையும் பாஜக ஒதுக்க தயாரா இருந்தது. இதற்காக பேச்சுவார்த்தை மாலத்தீவில் நடத்தப்பட்டு மாலத்தீவில் ஒரு முதலாளியின் மூலியமா பெரும் தொகை அதிமுகவுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சு. இந்த தொகையை வச்சு தேமுதிகவுடைய பிரச்சனையை தீர்த்துடுங்க. குறிப்பா விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியோடைய பிரச்சனையை தீர்த்துட்டு தேமுதிகவை கூட்டணிகளை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் பாஜக கொடுத்த அசைன்மெண்ட். ஆனா இதுக்கு எடப்பாடி தயாரா இல்லை, பணத்தை அவர் செலவு பண்ணவும் தயாரா இல்லை. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிந்து கொண்ட திமுக அதை நாம் எடுத்துக்கணும்னு சொல்லி திமுக அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு உடனே திமுக அமைச்சர் ஏவா வேலு மூலியமா பிரேமலதாவை கான்டாக்ட் பண்ணி கூட்டணியை முடிச்சிருந்தாங்க. இதுவே பாஜகக்குள்ள ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது. ஆனா அதிருப்தி இருந்தாலும் அதிமுக கூட்டணி விட்டு பாஜக வெளியே போக தயாரா இல்லை. ஏன் அப்படின்னா என்னதான் தேசிய அளவுல பாஜக ஒரு பெரிய கட்டமைப்பு கொண்ட கட்சியா இருந்தாலும் தமிழக அளவுல பாஜக எந்த கட்டமைப்புமே கிடையாது. அதிமுக போல கட்டமைப்பு பாஜக கிடையாது. அதிமுக கட்டமைப்பை நம்பி அதன் மீது சவாரி செய்வது மூலியமா மட்டும்தான் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியும். அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய பெரும் தொகையா இருக்க பணத்தை கீழ்மட்ட அளவு கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு அதிமுக தான் சரியா இருக்கும். ஏன்னா அதிமுக மட்டும்தான் பெரும் தொகையை சின்ன சின்ன துண்டுகளா பிரிச்சு கடைமட்ட அளவுல கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதே பாஜக மேலிடம் கொடுத்த பெரும் தொகையை பாஜகவுடைய மாநில தலைவர்கள் கீழே கொண்டு போகாம அவர்களே வச்சுக்கிட்டது அப்படிங்கிறது பாஜக ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியது. இதனால வேற வழி இல்லாம அதிமுகவை நம்பிதான் பாஜக களத்துல இறங்க வேண்டிய சூழலும் தமிழகத்தில் இருக்கு. இந்த பெரும் தொகையை ஏன் எடுத்து எடப்பாடி அவர்கள் செலவு செய்யல அப்படிங்கிற கேள்வியும் எழுது. எடப்பாடி அவர்கள் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா எதற்காக இந்த பெரும் தொகையை உடனே செலவு பண்ணணும். மாவட்ட தலைவர்கள்கிட்ட ஆல்ரெடி பணம் இருக்கு. அந்த பணம் முதல்ல செலவாகட்டும், அதன் பிறகு இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாங்கிற ஒரு முடிவில் எடப்பாடி இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு கண்டெய்னர் மாட்டிச்சு. குறிப்பா 570 கோடி மதிப்புள்ள 3 கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் மேட்ரு அப்படிங்கிறது பெரும் சர்ச்சையாச்சு. அந்த 570 கோடி பணம் யாரோடையது அப்படிங்கிறதும் அப்போ என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த பணங்கள் அனைத்துமே ஆளக்கூடிய அதிமுகவுடையது. அப்ப இந்த பணத்தை வச்சு அவங்க தேர்தலுக்கான வேலை செய்ய போறாங்கன்னு சொல்லி பெரும் சர்ச்சை ஏற்படுத்துது. அப்ப அந்த கண்டெய்னர் மாட்டினது அப்படிங்கிறதே பெரும் தலைவலி. அப்ப அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்ட எடப்பாடி அவர்கள் உடனே அந்த பெரும் தொகை எடுத்து செலவு பண்ணக்கூடாது, அது பின்னாடி பார்த்துக்கலாங்கிறது தான் எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் அப்படிங்கும்போது குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது எப்போதுமே ஜனநாயக திருவிழா அப்படிங்கிறது தான் உலகம் முழுவதும் சொல்லப்படுது. ஏன்னா உலகம் முழுவதும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேர்தல் எங்கேயும் நடைபெறாது. அப்படி இருக்க சூழல்ல இந்த தேர்தல் அப்படிங்கிறது பணம் இருக்கிறவர்கள் வேட்பாளர் மட்டும் களத்துல இருக்கிற மாதிரியும் பணம் இல்லாத சுயேட்சையான வேட்பாளர்கள் அப்படிங்கிறது களத்துல இறங்கி களம் காண முடியாத சூழல் தான் இருக்கு. கடந்த சில தசாப்தங்களாகவே நாம இந்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்களை வெற்றி பெற முடியாத சூழல் இருக்கு. காரணம் பணம் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் தேர்தலை வேலை செய்ய முடியும், பணம் இல்லாத ஆட்கள் தேர்தலை வேலை செய்ய முடியாத சூழல் தான் இருக்கு. இப்படிப்பட்ட தேர்தல் மாற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் பணத்தை கொடுத்து மக்கள் பணத்துக்காக வாக்களிக்கக்கூடிய சூழலும் மாற்றப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரும் தொகையை செலவு செய்யக்கூடிய நபர்கள் வெற்றி பெற்று அந்த பணத்தை எப்படி எடுப்பது அப்படிங்கிறது அவங்க நோக்கமா இருக்கிறதுனால மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. அதனாலேயே அந்த விஷயத்தை நம்ம கோடிட்டு காட்ட வேண்டியது இருக்கு. இது போல இன்னும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு.